ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு படம் சத்யபாமா. இது மாதிரி படங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் பண்ணால் நல்லாயிருக்கும். தமிழர்களும் எல்லாம் ரசிப்பாங்க. ஆனால் அது லேட்டாக வருது. ஸோ அது ரிலீஸ் ஆகும்போதே வந்தால் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா காஜல் அகர்வால், அவங்க வந்து ஏசிபியாக நடிச்சிருக்காங்க. நவீன் சந்திரா, பிரகாஷ் ராஜ், நாகினிடு, ஹரிஷ் வர்தன், ரவி வர்மா அப்புறம் மற்ற படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கதை வந்து ரமேஷ் ஆத்மா, திரைக்கதை வந்து பார்த்திங்கன்னா சுமன் சிக்காலா, இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் சிக்காலான்றவர் பண்ணியிருக்காரு. இதில் இசை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசரண் பகலவன் பண்ணியிருக்காரு. மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லர்னு சொல்லலாம். இந்த படத்தை இதோட ஜோனர் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் உள்ள ஒரு ஏசிபி சத்யபாமா வந்து அவங்க வந்து ஒரு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ரைட்டரு. அவருக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட் நைட் நடக்கும்போது ஒரு ஃபோன் வரும். அதில் அந்த ஃபோன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹசீனான்றவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கொலை பண்ண வரான், என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்னோன் கால் வரும். ஸோ அதை இது பண்ணி அவங்க போவாங்க. ஆனால் அந்த ஹசீனான்றவங்க வந்து இவங்களால காப்பாற்ற முடியாது. இதுக்கப்புறம் வந்து நடக்கிறது தான் கதை. இந்த ஹசீனா ஏன் இருந்தா, எதுவுன்றவனோட வந்து ஹஸ்பண்ட் வந்து ஏன் அது மாதிரி பண்ணால், அவளை வந்து சித்திரவதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி படம் கதை போவோம். இது இல்லாமல் ரிஷி திவ்யான்றவங்களோட காதல் இதில் இக்பால்ன்றவன் எப்படி இன்வால்வ் ஆனால், அவனை வந்து பிடிச்சாங்களா இல்லையா, யார் வந்து சஸ்பெக்ட், அந்த பிடிச்ச அவன் வந்து எப்படி மாட்டுறான், அந்த இக்பால்ன்றவனை எப்படி இன்வால்வ் ஆகிறான், அவனுக்கு வந்து தீவிரவாதின்ற இதெல்லாம் வரும், அதில் போவாங்க. அப்புறம் விஆர் கேம் அந்த இதெல்லாம் தேடுற இது அதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பிரகாஷ் ராஜ்லாம் வந்து ஒரு 2-3 சீன் தான் கேமியோ மாதிரி வராரு. ஸோ நவீன் சந்திரா வந்து அமர்ன்றவர் அவங்க ஹஸ்பண்டாக இருப்பார் காஜல் அகர்வாலுக்கு. அவர் வந்து இந்த கொலை பண்ணுறவங்களுக்கு சில க்ளூஸ்லாம் தருவார். அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த க்ளூவை தேடி போகிற மாதிரி ஒரு இது இருக்கும். அப்புறம் பார்த்தா எம்எல்ஏ அப்படியே கொஞ்சம் மாறி போவோம். கடைசியில் இக்பால்ன்றவன் ரிஷி திவ்யாவோட ஊரில் எப்படி இன்வால்வ் ஆனான், ஒரு மெடிக்கல் இதில் இருப்பான் டாக்டராக. அவன் எப்படி வந்து அந்த ரிஷியை வந்து சாவடிக்கிறான் அப்படின்ற அதெல்லாம் வந்து படத்தில் நாட்டாக செகண்ட் ஹாஃப் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. இதில் குறிப்பாக காஸ்டியூம்ஸ்லாம் சொல்லலாம், காஜல் அகர்வால் காஸ்டியூம்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து தீபாவளிக்கு வந்த படம் இது. இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு சூப்பர் ஆக்ஷன் க்ரைம் த்ரில்லராக இந்த படம் இருக்குது. காஜல் அகர்வால் நல்லா சூப்பராக அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மஸ்ட்டு வாட்சபிள் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்ஷனுக்கு கேரண்டி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.